எத்தனை நாரதர்கள், எத்தனை மேடைகள், எத்தனை ஆம்புகள், எத்தனை மிச்சர் போடுகள், எத்தனை கேமராக்கள். தம்பி நீங்க போறது நல்லது. வருச்சூர் பழனியப்பன், தூத்துக்குடி நாக, பொன்னமராதி கணேசன், உசிலம்பட்டி முருகேசன், ஒருத்தநாடு சந்துரு, வேப்பமலம் உருமாறி, வேதேந்த பாண்டி, சண்டா, முனிஷ்காந்த், அர்ஜுகாந்த், வினீத் காந்த், தங்கப்பாண்டி, அத்தனை பேரும் சந்திச்சு நாரதருக்கு முத்தப்பா, அரசு நாடத்துக்கு உடையப்பா, வலியம் நாடத்துக்கு படையப்பா, மருது கருமசாமி, பாண்டியன், பரமன், பழனி எல்லாத்தையும் சந்திச்சு வேணாம். இல்ல வசனத்தை கேட்க விடுங்க, என்ன அடிச்சுக்கிட்டு கூட போங்கப்பா. அம்புட்டியும் சந்திச்சு கேட்டான ஒரு கேள்வி. தம்பி ரொம்ப நக்கல் மயிராது, நக்கல் இறக்கி விட்டு தெருவில் விட்டுருவேன். பாவம் மிருதங்கத்தை கொடுத்துட்டு போனா நொட்டு நொட்டு போங்கட்டையா. வந்தார் ஒரு சாமியார், அவளை நட்டுன்னு விட்டு வச்சுக்க. பேர் என்ன? நீதிமணி. அருள்மணி. மணி இப்ப 2:30 மணி. அவங்க 3 பேர் தான் ஆடியன்ஸ். உடனே எப்படி சிரிக்கிறாங்க பாரு. நீ ஏன் அப்படி இருக்க? ராசாவட்ட சோழராசு மாதிரி இருக்கா. நம்ம ராஜ் லுங்கி பாய்ஸ் பிரியன் சாமியை சந்திக்கிறேன். எப்ப வரும் பாரோ, எப்ப வருவாரோ, தம்பி அண்ணா எப்ப வருவாரோ வருவார் என்று சாமியார் வருவார், அவர் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே எப்ப வருவாரோ வருவார் என்று வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் கிழக்கையில் ஐயா நந்தவனா. எனக்கே கிண்ணன் இருக்கு. அப்ப கொஞ்சம் குறைச்சு வைங்க. அது வெளியே அலசுது. உன் செட்டு சூப்பர்யா தங்கப்பாண்டியா, சூப்பர் தாங்க. ஆனா மிரட்டி வர்றியாப்பா. ஆனா எல்லாச்சவே ஊர்ல குடியெடுக்க முடியாது நீ செட்டு போட்டா. கிழமைலாம் கட்டுல விழுந்து வெதர்ல அடிச்சு புதுக்கு மருந்த போட்டு தெரிய வேண்டியதேன். ஆமா கனகத்து சாமி யாழ் வைத்த சாமி. மண்ட மேல கொண்ட ஓட்டு யாழ் வச்ச சாமி இங்கே இருக்குதையா. வாங்க சாமி. என்ன அந்த பயந்து 90 வர்றேன்.
வேண்டது தாண்ட. ஓம் நம நாராயண நமக. ஓம் நம நாராயண நமக. சிவனே நமஹ. ஏ பி யோ யௌ. நீங்க அடே கட்டை கட்டி தூக்கிட்டு போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆடியன்ஸாக இருப்பாயாக. சாவப்படுறேன். யாரோ இந்த இடத்தில் தெரிகின்றார் போல தெரிகின்றது. தாங்களை பார்க்கின்ற பொழுது, தாங்களை பார்க்கின்ற பொழுது முற்றும் துறந்த முனிவர் போல் தெரிகிறது சுவாமி. தெரிகிறது அல்லவா? தெரிகிறது. அல்வா இல்ல, காராச்சேவு. ஓ, அப்ப என்னை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முற்றும் துறந்த முனிவர் என்று தெரிகிறது. ஆமா. யோகிகளும் பெருங்கொண்ட ஞானிகளும் பெரிய ரிஷிகளும் வரக்கூடிய இடம்தான் இந்த உரத்தம். இதற்கு முன்பாக யாரையோ சந்திச்சிருக்கேன், எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு நாங்கள் நாவால் சொன்னது என்னுடைய செவியால் கேட்டது. ஆமா. அப்படி யார் அதை நீங்க சந்திச்சீங்க? எத்தனை பேர்? எத்தனை பேர்னா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மறு மாட்டு பொங்க வந்துரும். நான் கேட்கிற பொருதா இல்லையா? எத்தனை பேத்த பாத்தீங்களா? எத்தனை பேத்த பாத்தீங்களா? இது என்ன நகைச்சுவையா? நீங்க பேசல, நான் பேசுறது தவறு கிடையாதுல்ல. இந்த சாமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப எதுக்கு தட்டினிய? சரி சரி. இயல் இசை நாடகம் ஆமா என்று மூன்றையும் அறிந்தவன் யார்? நான். தாங்கள் தான். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யுகத்துக்கும் இருந்த கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஒரு தேவர்னா நீங்க தான். நான் தான் சொல்லுவேன். குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களுக்கும் செல்லக்கூடியவன் யார்? நீங்க தான். நான் தான். நீ எதுவும் போறியா? நாங்க வரப்பு வாய்க்கால தான் போவோம். நீங்க போக மாட்டீங்க. வரப்பு வாய்க்கா, அடிப்பு, சீமக்கரம், மண்டி, எக்கத்தட்டு திசைகளிலும் செல்லக்கூடியவன் யார்? அது டாடாசி ஓட்டுறாளுங்க. டாடாசி ஓட்டுறாளா? ஆமா. 8 திசை. நாயா இங்க பூலோகத்துல சொல்றீங்க, உங்களை சொல்லல. நீங்க ஏன் கோபப்படுறீங்க? மைசெட்டும் 8 திசைக்கு செல்லக்கூடிய தங்கப்பாண்டி மைசெட்டு பயலுகட. இப்பொன்னு அப்பொன்னு செட்ட கலட்டணும்னு போறது நல்லது. நானும் கிளம்பி 8 தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை 500 கலித்தொகை அகடானூறு புறநானூறு 10 வரிப்பாடல் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அறிந்தவன் யார்? தாங்கள். தாங்கள் நான் தானே. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகத்தையும் பார்த்தவன் யார்? ஐயர். எந்த ஐயர் பார்த்தாரு? ஐயர் ஓதும் போது இப்படித்தான் சொல்றாரு. என்னன்னு சொன்னாரு? ஆமா, ஸ்ரீதரையர் முண்டை பாண்டி அந்த காலத்துல ஓதுனே அந்த விலங்கா. ஆக மச்சா குருமா வரக வாமன நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா ராமா ராமா. ஆமா. கிருஷ்ணா கிருஷ்ணா உங்களுடையதுதான். அப்படிப்பட்ட பரந்தாமனின் பேரை நானு. நீங்க தான் சொல்லுவீங்க. என்னை இப்பதான் நீ முதலாக பார்த்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? சாமி என்ற வேஷம் போட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ள உங்களை இன்றுதான் பார்க்கிறேன். இன்றுதான் பார்க்கிறேன். இது போன்ற கதாபாத்திரங்கள் போட்டு நடித்தவர்களை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். கைதட்டலாம். பாத்திரத்தில் எத்தனை விதமான பாத்திரங்கள் உண்டு. வருச்சூர் பழனியப்பன் போட்டு விட்ட பிள்ளார் சொல்லிதான் இன்று உண்மை போன்ற இந்த வேடம் அணியக்கூடிய முனிவர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தர்க்கம் என்று உருவாக்கினவர் வருச்சூர் பழனியப்பன். கண்டிப்பா. 15 இலக்கணமே ராமராஜ். அவர்கள்லாம் மூத்த தலைமுறைகள். அவர்கள் போட்ட அந்த தலைமுறைகளை பார்த்ததே வந்த இந்த தலைமுறைகள். அதான் இளைய தலைமுறை. அதாவது போனா வராது அப்படின்னு சொல்ல போனா எதை சொல்லுவான்? மானமும் சூசும். மானமும் சூசுமா? இளமையும் முதுமையும். முதுமையும் போனா வராது. மானம் வினாடி. ஒரு நிமிடம்ங்கிறது இந்த நிமிடத்தை மீண்டும் வரவழைக்க முடியுமா? முடியாது. போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. உன் உயிர் போயிருச்சுன்னா கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாது. இப்ப போக போதுனால உன்னை யாரு உன்னுடைய உயிரை கொண்டு வர போறான்னு நான் பாக்குறேன். என்னதையா பேசுற? கொலை செய்யறதுந்தா பூரா ஜாமீனுக்கு தான் உட்காந்துருக்காரு. ரெட்ட கொலை. நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியலையே. எக்கோ வச்சு தூய்மை குடிக்குமானே. பேசல. எக்கோ வைக்காத. தெரியலையா என்ன யாருன்னு? என்ன தெரியலையே. தெரியல. காச்சுட்டா காச்சுட்டா. கண்ணு தெரியல, என்னைய தெரியலையா? உங்களுக்கு தெரியல, எங்களை தெரியல. உங்கள் என்றால் எத்தனை? உங்கள் என்றால் உன்னை என்று நான் சொல்ல முடியாது. தாங்கள் என்னை சொல்லலாம். தாங்கள் போட்டிருக்கின்ற வேஷம் அப்படி சாமி. வேஷம் தான் போட்டிருக்கனா? அப்ப நெசமல்மே நாரதர் இல்லையா? ரொம்ப நடிக்காத. உள்ள படுத்து கடந்து செயல்ல சார்ஜ் படம் பார்த்து. அட நாராயணா. ஒரு அளவுதான். ஏன் வாயும் அவசாரி வாய் அப்புறம் ஏறி விட்டு போயிருக்கேன். ஆக ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் எழுப்பம் தரும். ஒழுக்கம் வீரனும் உயிரினும் நக்கப்படும். ஏய் உம்மா ஓம்பப்படும். ஓம்பா. ஏன் இதை சொன்னாங்க? அந்த வாரம் அந்த கட்டத்துக்குள்ள போற வச்சு உட்கார்ந்தவாறு
கட்டம் போர்வை பயலுகட்டா கொடூரமா ஏப்பா அது என்ன எறும்பா எறும்பு சாப்பிச்சு போட்டது மாதிரியே இருக்கே சுத்தி என்ன கபடி விளையாண்டில விளையாட்டு போட்டி பயலுகட்டா